ஐயா வணக்கங்க. இன்றைக்கி வீடியோ பதில் எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்ம 963 FE மல்ச்சர் பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்குறோம். அது வந்துங்க கரும்புஞ்சாவை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குதுன்ட்டு பாருங்கள். அந்த பக்கம்லாம் ஓட்டினது நம்ம தான் ஓட்டணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குதுன்ட்டு, அதுனா உங்களுக்கே தெரியும். பாருங்க மாப்பிள்ளை தாங்க ஓடிட்டு இருக்கிற அப்படி ஹரி மாப்பிள்ளை. வண்டி ஓடிட்டுருக்கிற ஆர்பிஎம் வந்துங்க லோ டாப்பு 1700 ஆர்பிஎம்ங்க. மல்ச்சர் ஓட்டுறது வந்து எப்படினாங்க, நம்ம ரொட்டேட்டர் ஓட்டுற மாதிரி தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எடுத்து ஓட்டுறது. ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கிறான் பையன். உழவுலாம் ஓட்டுவான். இப்போ மல்ச்சர் தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறான். வண்டி கிட்டலாம் போக முடியாதுங்க. கிட்டலாம் போனோம்னா மூஞ்சி முகரெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் இது மல்ச்சர் வந்துங்க 16 ஆமரு. ஹேமர்னால் என்னென்னு கேட்பீங்க, அது வந்து சுற்றி மாதிரியே இருக்கும். அதுதான் வெட்டுறது. நம்ம பிடிஆர் கொடுக்குற ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆக அப்படியே வெட்டுறதுங்க. இதுலேயே அவங்க இந்த மல்ச்சரில் குச்சி நுணுக்கலாம், தென்னை மட்டை நுணுக்கலாம், இதுமாதிரி கருஞ்சாவலாம் நுணுக்கலாங்க. வண்டியில் கொஞ்சம் டயர் தாங்க இல்லை, டயர் தான் எடுத்து போடணும். டயர் ரீபெல்ட்டு என்ன கம்பெனி எடுத்து போட்டால் பரவாயில்லன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புது டயர் போதுட்டானா என்ன டயர் போடலான்ட்டு, என்ன கம்பெனி டயர் போடலான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ரீபெல்ட் போட்டால் தாங்குமா இல்லை புது டயரே போட்டுக்கலாமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வண்டி அதிகமாக மல்ச்சர் தாங்க. மல்ச்சரு அப்புறம் அதிகபட்சம் ரொட்டேட்ரு இல்லைன்னா 9 கிளப்பை. 5 கிளப்லாம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறதுங்க. இது வந்துங்க காட்டுக்காரங்க வந்து ஒரே ஃபினிஷிங் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரே இது மட்டும் ஓட்டுங்கன்னு அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு இதுக்கே இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குது.
அது நம்ம இந்த வாக்கில் தெற்கடக்கில் ஓட்டினோம்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் ஒரு நல்லா வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியாது. அது வந்து தென்னைமர சைடு சந்து. கண்டிப்பாக மல்ச்சர்லாம் ஓட்டுறப்ப அதேமாதிரிங்க இதுமாதிரி லோடு வாங்குறப்ப டக்குன்னு ஃபுல் லோடு ஆகிடுச்சிங்கனாங்க நம்ம தூக்கி அப்படியே நின்னோம்னா மேலெல்லாம் இதாகும். அதே நம்ம தூக்கி ரிவர்ஸ் கிரி போட்டு கொஞ்சம் ஒரு 2 அடி பேக் வந்தோம்னா லோடு ரிலீஸ் ஆகிரும். அதேமாரி நம்ம ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லடா பொறுமை. இருங்க உங்களுக்கு ஹேமர் எப்படி இருக்குன்னு காட்டுறதுங்க. ஹரி வீடியோ ஆஃப் பண்ணு. ஹேமர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதான் வெட்டுறது. போதும் போதும் போதும். அவ்வளோதாங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.